அதான் எவ்வளோ தாத்தா கார்லாம்? 100 ரூபாவா? ஃபைனலி வந்து ட்ரீம்ஸ் கம் ட்ரூன்ற மாரி ஒரு மூமெண்ட். முட்டை பிரெட் ஆம்லேட் நம்ம வாங்கியாச்சு. சைக்கிள்லாம் புது சைக்கிளும் இருக்கும், பழைய சைக்கிளும் இருக்கும். செம்ம ஒர்த்து மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பெஸ்ட்டான ஸ்லிப்பர் கடையை நான் வந்து காட்ட போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு சில ஸ்கேமை பற்றி இங்கே நடக்கிற ஸ்கேமை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு வாழையில யூடியூப் சேனல். ஸோ நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். என்ட்ரன்ஸில் இருக்க இந்த பல்லாவரம் என்ட்ரன்ஸ் எனக்கு பேக் சைடுக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து என்ட்ரன்ஸு ஒன் செகண்ட் இன்ட்ரோ இதான் இன்ட்ரோ. ஒன் செகண்ட். ஃப்ரைடே வந்து இந்த மார்க்கெட் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. குறைஞ்சது ஒரு 1000 கடைகளாவது இருக்கும். எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும். அதுதான் என்னென்ன இருக்க போகுது, எவ்வளோ ப்ரைஸில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் முக்கியமான ஒரு சில ஸ்கேமை பற்றி இங்கே நடக்கிற ஸ்கேமை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். ஹாய்ண்ணா. हाय हेलो. உங்கள் பேர்? सर हिंदी 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 थोड़ा थोड़ा मालूम. என்ன சேல் பண்ணுறீங்க? सेल बेडशीट सेल करते हैं. हाँ. कितना रुपये? 900. हाँ. बेड மேலே போட்டு हाँ बेड 9 बेड कवर 7x7. हाँ किंग साइज 7x7. कम्मिया 700. यस नो प्राइस. 700. यस 2 पीस 2 रेंटे तलकानी है 1 बेड कवर है. एवरी वीक இங்க தான் இருக்குமா ஷாப்? हाँ ऑल फ्राइडे इधर सेल्स. या ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் உள்ளே போகலாமா? ஸோ இங்கேருந்து இப்போ வந்து இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேயே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான், பட் வந்து இதுதான் வந்து 2 சைடும் ஃபுல் ஷாப் இருக்கிறது. ஸோ உள்ளே போகலாம். ஸோ இந்த பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டு ஸ்டார்டிங்கில் இந்த டேர்ன் பண்ண உடனே இங்கே ஒரு ஷாப்பில் இந்த மாதிரி மிரர் வந்து இது வந்து 100 ருபீஸா. இந்த ஸ்டிக்கர் மாரி ஒட்டுறது மிரரு. பாருங்கள், எல்லா விதமான ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்குது. இங்கே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. நான் எவ்வளோண்ணா இந்தமாரி ஸ்லிப்பர்லாம்? 1000 ரூபாவா? ஷூலாம் ரேட்லாம் கேட்டிருப்பீங்க. இங்கெல்லாம் இருக்கிறது 300 ரூபா, அங்கெல்லாம் இருக்கிறது வந்து 1000 ரூபான்றாங்க. கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம அப்படியே போகலாம். ஸோ இங்கே வந்து நிறையா ஓல்டு ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து நிறையா ஓல்டு ஐட்டம்ஸு, நிறைய கலெக்ஷன்ஸ், ஓல்டு கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறவங்களாம் இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஸோ பழைய வாட்சஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபோன்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து நிறைய இடத்துல வந்து ஃபோன்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ ஃபோன்ஸு, வாட்சஸ்லாம் வந்து நிறையா கிடைக்கும். பழைய எல்லாமே ரொம்ப ஓல்டு ஸ்டாக்கு. ஸோ இங்கே வந்து சூட் கேஸ்லாம் இருக்குது, புது சூட் கேஸு. பழைய சூட் கேஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், புதுசு இருக்குது, பழையசு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், வந்து ஃபேனுமே இருக்குது, சின்ன ஃபேனு. 6500. வாஷிங் மிஷின் 6500. எல்லாமே 6500. வேறு என்னெல்லாம் இருக்குது? ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி. இது பிராண்ட் நியூவா இல்லை செகண்ட்? பிராண்ட் நியூ தான், கம்பெனி டெமோ பீஸ். கம்பெனி பீஸ் தான். அப்போனா எல்லாமே பில்லு முதற்கொண்டு எல்லாமே வந்து எல்லாம் 6500. இதெல்லாம் பட்டி இதெல்லாம் எவ்வளோ? ஓ, இது பீரோவா? இது 100, இது 150. ஓகே, ஆக்சுவலாக இது செம்ம ஒர்த்து மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பீரோவுக்கு வைக்கிறது ஸ்டாண்டு. 100, 150 ரூபா தான். ஸோ இந்த ஸ்லிப்பர் கடையில் எவ்வளோன்னு கேட்போம். ஸ்லிப்பரு பாட்டி எவ்வளோ பாட்டி? செருப்புலாம் எவ்வளோ? இது 150. இங்கே வந்து சோஃபா அதெல்லாம் இருக்குது. சோஃபா அண்ட் அங்கே வந்து பெட்டு, காட்டு எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ எல்லாமே டப்புன்னு வண்டியில் ஏற்றி போயிட்டே இருப்பாங்க. சேல் நடந்துக்கிட்டே இருக்கும் பரபரப்பாக.
அண்ட் ட்ரெஸ் ஷாப்பும் நிறையா இருக்கும். இந்தமாரி ட்ரெஸ்ஸஸ் வந்து சூப்பர் ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறையா பேர் இங்கேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா பார்த்து எடுக்கணும், நல்லா பொறுமையாக பார்த்து எடுக்கணும். ஆ 70 ரூபாவாண்ணா சட்டை? ஓகே ஓகே, எல்லாமே இருக்குது. டிஷர்ட் இருக்குது, ஷர்ட் இருக்குது, டவல் இருக்குது, அந்தமாரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. என்னடா எதுலுமே ஒண்ணுமே இல்லை. எவ்வளோண்ணா இதெல்லாம்? 20 ரூபாவா? 20 ரூபா மக்களே. 22 அனிமேட்டட் ரைம்ஸ் இருக்கு. எல்லாமே சிடி பிளேயர் இருக்கவங்க இந்த சிடிலாம் வாங்கி யூஸ் பண்ணலாம். இன்னும் பிரிச்சும் காட்டுறாரு. 5 டாப் 200 ரூபாவா? பீரோ இருக்கு. பீரோ எல்லாம் புது பீரோக்கள். என்ன பீரோ எவ்வளோண்ணா? ஸ்டார்டிங் எவ்வளோ பீரோ? அதுவா? ஓகே, அது 5500. ஓகே, இது 4500. ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஓபன் பண்ணி காட்டுறாரு பீரோவை. 4500 ரூபாவா? பாருங்க, ஒரு 5 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்லாம் பயங்கரமாக சேல் ஆகுது. பாருங்கள், லைனாக லோடு வண்டி தான் எல்லாமே வந்து சேல் ஆகிட்டு எல்லாமே கிளம்புது வெளியில். 5 புடவை 500 ரூபாவாம். பாருங்க கலெக்ஷன்ஸ்லாம். ஸோ 5 தான் வாங்கணுமா? ஸோ ஒன்றுனா 300 ரூபா அந்த மாதிரி தான். பட் 5 தான் வாங்கணும் கம்பல்சரி. 5 500 ரூபாய், 1 100 ரூபாய். அப்போனா உடவெல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. நான் இந்த ஷூவில் எவ்வளோண்ணா? 50 ரூபாவா? ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்கூல் ஷூ மாரி இருக்குது. 50 ரூபா தானா? மேபி பார்த்து எடுக்கலாம் அந்த ஐட்டம்லாம். ஸோ ஷர்ட்ஸ்லாம் இருக்குங்க, ஜென்ஸு ஷர்ட்ஸ்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்க மாரி இருக்குது. எவ்வளோன்னு கேட்போம். எவ்வளோண்ணா ஷர்ட்ஸ்லாம்? 200 ரூபாவா? நான் சும்மா சின்ன வயசுல இதெல்லாம் வச்சு விளாண்டுருப்போம், அந்த பபிள்ஸ். எவ்வளோண்ணா? 350. 200 ஜாய்ஸ்டிக்கு. பாதி தூரம் கடந்து வந்துட்டோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பாதி தூரம் கடந்து வந்தோம்னா ஒரு சின்ன பிரேக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட்டு, காடை முட்டை ஸ்டிக்கு அந்த மாதிரி நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அது எவ்வளோக்கா ரோலு? அது 50 ரூபா.
முட்டை பிரெட் ஆம்லேட் நம்ம வாங்கியாச்சு. இது வந்து 50 ரூபா. எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நாட்டுக்கோழியில் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு பார்ப்போம். மேலே வந்து மயனேஸும் கெச்சப்பும் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. நல்லா சூடாக இருக்குது. அப்படியே ஒரு பைட். சூப்பராக இருக்குது. நடுவில் வந்து வெறும் மின்ட்டு சட்னி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த நாட்டுக்கோழி வந்து யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற முட்டை இருக்குல்ல, அந்த டேஸ்ட் வரல. ஒருமாதிரி சட்டிலான டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி காடை முட்டை ஸ்டிக்கு வாங்கியிருக்கோம். இது ஒன்று வந்து ஒரு முட்டை அழகாக உடச்சி ஊற்றும் போதே அந்த ஷாப்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். நிறைய பேர் நின்று பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க போல். பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். நான் இது சாப்பிட்டதில்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இந்த 5 முட்டை, இது ஒன்று ஒரு முட்டை 5 முட்டை வந்து 35 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த சைடு ஃபுல்லாக பெப்பரு சால்ட்டு போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து மயனேஸ் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு போயிடுவோம். செம்ம சூடாக இருக்கு. வாவ், ஒரு சூப்பரான ஒரு ஆம்லேட். நல்லா சுட சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த ஒயிட் அண்டு இந்த எல்லோ தனியாக இது பண்ணுங்க, அது சாப்பிடும்போது செம்ம பர்ஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். 35 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து. ஸோ இதெல்லாம் காய்கறி வந்து காய்கறியும் வந்து நல்ல சீப்பாக சூப்பரான ரேட்டில் கிடைக்கும். இது எல்லாமே 1 கிலோ பேக்கு. ஸோ 1 கிலோ பேக்கே வந்து நல்ல ரேட்டில் கிடைக்கும். பாருங்கள், ஆக்சுவலாக வந்து நம்ம பிரியாணி கடைக்கு வந்து பூண்டெல்லாம் நான் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். பூண்டு, அந்தமாரி கத்திரிக்காய், இதெல்லாம் வந்து அந்த டைமில் ரொம்ப பீக்கு, ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது. பூண்டெல்லாம் 1 கிலோ 400 ரூபா இருந்துச்சு. இப்போ வந்து 1 கிலோவே 100 ரூபா 150 ரூபாய்க்கு 1.5 கிலோலாம் கிடைக்குது இங்கே. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்போல்லாம் அங்கே இருந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். கோயம்பேடு, பாரிஸ் இங்கெல்லாம் விட இங்கே வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடைக்கும். பட் இங்கே என்ன ஸ்கேம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த காய்கறி, அப்புறமேட்டு இந்த கிலோ கணக்கில் வாங்குறதுலாம், பூண்டில் அதெல்லாம் நிறைய ஸ்கேம் நடக்கும். எப்படின்னா வந்து வெயிட்டில் ஏமாற்றிடுவாங்க. ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி கடை இருக்கும். லாஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காய்கறி கடை, அந்த சைடு வந்து செடி கடை இருக்கும். நடுவில் இருக்கிறதெல்லாம் வந்து பெட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து மிடில்லையும் வந்து ஷாப்லாம் ஸ்டார்ட் ஆகும். மயில் எவ்வளோக்கா? இது எவ்வளோ? 20 ரூபாவா? 20 ருபீஸு ஃபுல்லு. பாட்டி எவ்வளோ பாட்டி நெய்? 120 ரூபாவா நெய்? எவ்வளோ இருக்கு? அரை கிலோவா? சரி, ஓகே பாட்டி. எவ்வளோண்ணா லெக்கின்ஸ்லாம்? 100 ரூபாய்ங்களா? ஹெல்மெட்ஸ் இதெல்லாம் எவ்வளோண்ணா? 150யா? இல்லை 150 ஹெல்மெட் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நிறைய பேர் பின்னாடி உட்காந்துட்டு போகிறவங்கலாம் இந்தமாரி வாங்கி கொடுக்கலாம். ஸோ 1000 ரூபாய் ஃபைன் கட்டுறதுலேருந்து தப்பிக்கலாம். இது ஒர்த்துண்ணா 150. இதில் எவ்வளோ? 300ங்களா? 300. அதுண்ணா ரெயின் கோட்டு தானே? எவ்வளோ? 150 ரூபாவா? அது காட்டுங்க. அதுதானே அது? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெயின் கோட் ஒன்று வாங்கியாச்சு. குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்த மாரி இருந்தது. அதனால் வந்து அது வந்து 150 சொன்னார். நம்ம வந்து 100க்கு வாங்கியிருக்கோம். பூண்டு, புளி எல்லாமே இங்கே விற்றுட்ருக்காங்க. ஃபுல்லாகவே அதுதான். நிறைய இடத்துல இந்தமாரி தனித்தனியாக விற்பாங்க. பூண்டெல்லாம் கிலோ 120 ரூபா தான். குவாலிட்டி பாருங்கள். பூண்டு பார்த்தீங்களா? செம்ம பெரிய பூண்டு 120 ரூபா கிலோ. கருவாடு விற்கிறாங்க இங்கே. ஃபுல்லாக எல்லா கருவாடுமே கிடைக்கும் பாருங்க. இது எல்லாமே பாக்கெட் எல்லாமே 50 ரூபா. கண்ணாடியில் சன் கிளாஸஸ்லாம்
ஸோ சன்கிளாஸஸ்லாம் இருக்குது பாருங்கள், 2 100 தான். ஸோ தரமாக இருக்குது. அதான் எவ்வளோ தாத்தா கார்லாம்? 100 ஒன்லி கார் மட்டும், ரிமோட் இல்லை? ஆ ஓ ரிமோட்டும் இருக்கா? ஆமாம் உள்ளே இருக்கு. ஒர்க் ஆகுமா? அப்படியா? ஒர்க் ஆகலாண்ணா? ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து ட்ரீம்ஸ் கம் ட்ரூன்ற மாரி ஒரு மூமெண்ட். ஸோ ஸ்போர்ட்ஸ் கார் வந்து வாங்கியிருக்கிறேன், 100 ரூபாய். இது வந்து ரிமோட்லாம் இருக்குது, பேட்ரி போட்டால் ரிமோட் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறேன், ஓகேங்களா? வந்திருக்கிறதுனால இப்படி கடைக்கு தான். ஸோ அந்த கடையோட இவர் தான் வந்து இங்கே சேல் பண்ணுறாரு. ஸோ லாட்டாக வந்ததுனால டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லா வாரமும் வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் செக் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸில் போகிறேன், ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். மண்பானை மண் சட்டிலாம் வந்து இதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சூப்பராக வந்து ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. 50 ரூபாலேருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காலிஃப்ளவர் பக்கோடா 50 ரூபாய் சுட சுட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பல்லாவரம் வந்து ஒரு 3/4 நான் கவர் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 1/4 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெச்சு தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா வந்து நிறைய செடி கடைங்க இருக்கும் ரைட் ஹேண்ட் சைட்லாம். அதுக்கப்புறம் நாய் விற்கிறது, அந்தமாரி கோழி விற்கிறது, அதெல்லாம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா ஃபுல்லாக இன்னும் நிறையா வெஜிடபிள்ஸ் வந்து கூறு கட்டி விற்கிறதுலாம், சின்ன சின்ன கூறு கட்டி விற்கிறது, அந்தமாரி வெஜிடபிள்ஸ் கடைங்க, அப்புறம் ஃப்ரூட்ஸ் கடைங்க, இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கும். நான் இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ கவர் பண்ணியிருக்கணும், நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீதி பேலன்ஸை வந்து நான் கவர் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். நிறைய இது பார்த்து ப்ரைஸ்லாம் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில ஸ்கேம் நடக்கும்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா பொருளும் வந்து ரேட்டு வந்து நம்ம எவ்வளோ வேணால் உடச்சி பேசி வந்து வாங்கலாம். அப்படி தான் வாங்கணும். அப்படி வாங்கினா தான் வந்து நமக்கு கரெக்டான ரேட்டு வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அதுவுமே கரெக்டான ரேட்டா அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது, ஓகேங்களா? இப்போ என்னோட அனுபவம் பல்லாவரம் சந்தை. ஸோ நிறைய பேர் பல்லாவரம் சந்தைக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்து நடந்து போகிறது ரொம்ப 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 ப்ரிஃபர் பண்ணுறது. நடந்து போங்க, வண்டியெல்லாம் வந்து நல்ல இடமா பார்க் பண்ணிவிட்டு நடந்து போங்க. வண்டியெல்லாம் 2 வீலரில் போனீங்கன்னா நீங்கள் பாதி கடையை வந்து ஃபுல்லாகவே பார்க்க முடியாது, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். டாடா, பை 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 பை.